ஒரு விஷயம் கேட்குறேன்னு சொல்லி தப்பாக நினச்சிடாதீங்க, யாரும் மனசை சங்கடப்பட்டுறாதீங்க. ஒருவேளை நாம் இப்போ இல்லை, நாம் இல்லாத போது நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நம்ம பணத்தை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸால் எடுக்கக்கூடிய அந்த நாலேஜ் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோமா? இல்லை நாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பணம் நமக்கு யாரெல்லாம் காசு தரணும், நாம் யாருக்கெல்லாம் காசு கொடுக்கணும், எந்தெந்த பிளாட்ஃபார்மில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், இது எல்லாமே அவங்களுக்கு தெரியுமா? இறப்பு அப்படிங்கிறது நமக்கு எப்போ வேணாலும் வரலாம். அப்படி வந்த பிறகு அது கண்டிப்பாக நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். ஆனால் அந்த இழப்பை கூட அவங்க தாங்கி அடுத்த கட்டத்துக்கு வரும்போது ஃபினான்ஷியலாக அவங்கள நம்ம ரொம்ப பெரிய அளவில் போராட வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பெரிய கொடுமை வேறு எதுவுமே கிடையாது. இறப்புக்கு பின்பும் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் சில பேரை திட்டுவாங்க, அவர் இதெல்லாம் சொல்லாமல் போயிட்டாரு, இந்த இடத்துல இந்த இடம் எங்கே இருக்குது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் யாருடைய பெயர் இருக்குது எங்களுக்கு தெரியாது அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் புலம்புவதை கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெறும் 5 பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்ல போகிறேன். 4வது பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. இந்த 5 பாயிண்ட்ஸ் நம்ம குடும்பத்தில் ஒரு 20 வயசுக்கு மேலே அப்படிலாம் இல்லை, யாராக இருந்தாலும் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணலாம், நீங்களும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அன்பு தமிழ் தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஒரு 78,000 கோடி சும்மா கிடக்கு அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? 78,000 கோடியா, எனக்கு தர வேண்டியதானே, அதில் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் 1 கோடி இப்படி நம்ம கேட்போம். ஆனால் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ஸ்குள்ளே நிறைய பேங்குக்குள்ளே ஒரு 78,000 கோடி ரூபாய் சும்மா தான் கிடக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்த நபர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் என்ன, நாமினி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களுடைய பெயர் அதில் வச்சுருக்க மாட்டாங்க. நாம் தான் உயிரோடி தானே இருக்க போகிறோம், 5 வருஷம் பிறகு நம்ம எடுக்க போகிறோம், ஏன் நாமினியை வைக்கணும்? ஏன் நாமினி அப்படிங்கிறது சில நபர்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ இந்த மாதிரியான நேரத்தில் அந்த நபர் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சடார்னு ஒரு இறப்பு வந்துருச்சு, அந்த நபர் இறந்த பிறகு அந்த பணம் யார்கிட்ட போகணும் அப்படிங்கிறது பேங்குக்கு தெரியாது. பேங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரொசீஜர் தான். நாம் என்ன நினச்சிட்டு இருப்போம், நாம் செத்த பிறகு நம்முடைய குடும்பத்துக்கோ அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ குழந்தைகளுக்கோ இல்லாட்டி நம்ம மனைவிக்கோ வந்துட போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்போம். அது தப்பு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி நீங்கள் எந்த விதமான பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு நாமினி, அந்த நாமினி கூட நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத கரெக்டாக அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். ஒருவேளை நீங்கள் அந்த நாமினி கொடுக்கலன்னா நம்ம வீட்டில் இருக்கிற யாராவது ஒரு நபர் அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக வில்லேஜ் ஆஃபீஸர், பேங்க் இப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய இடத்துல அவங்களை சுத்த விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நாமினி அப்படிங்கிற பெயருக்கு பின்னாடி இவ்வளவு சூட்சமங்கள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுதான் நான் சொல்ல வந்த 5வது முக்கியமான பாயிண்ட். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இழப்பில் எல்லாரும் அழுதுகிட்டு இருப்பாங்க, அடுத்த 1 மாதத்தில் காரியம் நடக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் தாண்டி இந்த ப்ரொசீஜரையும் அவங்க செய்வாங்களா? அப்படி செய்யலைன்னா அந்த பணம் என்ன ஆகிறது? இதே மாதிரி 78,000 கோடி கூட நாம் சேவ் பண்ணி வைக்கக்கூடிய அந்த பணமும் சேர்ந்துடும் என்பது குறிப்பிடத்தக்கது. 4வதாக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைப்பா நாம் தான் நம்ம வீட்டினுடைய எல்லா ஃபினான்ஷியல் பிரெட் வின்னர் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, நாம் தான் காசை சம்பாதிச்சு கொடுத்தா தான் அந்த வீடு ரன் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் திடீர்னு இறந்துட்டார்னா என்ன ஆகுறது? ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த குடும்பத்தால் ஒருவேளை அந்த ஷாக்லேருந்து அவங்க திரும்பி வர்றதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் நடக்க இருந்த ஒரு கல்யாணம் நின்றுடலாம், அவங்க வீட்டில் படிக்க இருந்த குழந்தைகளுடைய படிப்பு நின்றுடலாம், இல்லாட்டி ஒரு ஜாபுக்காக நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க நம்ம குடும்பத்தில் யாராவது, அந்த ஜாப் அவங்களுக்கு கிடைக்காமே போயிடலாம், வெளிநாடுக்கு போக வேண்டியதாக இருக்கும், ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும், இது எல்லாமே அப்படியே நின்றுடும். அப்போ இந்த மாதிரி ஒரு சடன் ஒரு டெத், ஒரு பிரெட் வின்னர்னுடைய ஒரு டெத் அப்படிங்கிறது அவங்கள பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு தான் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு 1.5 கோடியிலேருந்து 2 கோடிக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத போட்டு வைக்கணும். ஸோ அந்த பணம் அவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு பிறகும் அவங்க என்ன செய்யும், ஓகே ஒரு விதம் அவங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போயிடலாம், அவங்க வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டம் அவங்களுக்கு முன்னாடி தெரியுது, நல்ல வேளை நமக்கு இந்த ஒரு ஃபினான்ஷியல் பேர்டன் அப்படிங்கிறத அவர் கொடுக்காம போயிட்டாரு, இல்லாட்டி அந்த அம்மா கொடுக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கான ஒரு மனநிலைமை வரும். அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு நம்பிக்கை நம்ம கொடுத்த மாதிரியும் இருக்கும். டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக க்ரோர்ஸ் கணக்கில் நமக்கு கவரேஜ் கிடைக்கும். ஆனால் இது எல்லாருக்கும் கிடைச்சிருமான்னு கேட்டால் இல்லை. நம்முடைய படிப்பு, நம்முடைய தொழில், நம்ம என்ன வேலை செய்கிறோம், வருமானம் எவ்வளோ வருது, அதே நேரத்தில் நம்முடைய ஹெல்த், இது 3ஐயும் பேஸ் பண்ணி தான், படிப்பாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கட்டும், ஹெல்த் அண்ட் ஏஜாக இருக்கட்டும், இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே ஒரு லிங்க் இருக்குது, அதில் உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எத்தனை கோடி வரை எடுக்க முடியும், அவைலபிலிட்டி என்ன, உங்களுடைய க்ரைட்டீரியா என்ன அப்படிங்கிறத அது காணிச்சு கொடுத்துரும். இல்லை எனக்கு இந்த கவரேஜ் வேண்டாம், அடுத்த கவரேஜ் என்னால் போக முடியுமானா அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் யாரெல்லாம் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய பிளான்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணலாம். இது வழியாக நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும், அப் டு 50% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெய்லி 20 ரூபா 30 ரூபா மாற்றி வச்சா, மாதத்துக்கு ஒரு 800 ரூபா 900 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், அது மாற்றி வச்சாலே நமக்கான டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் எடுத்துக்கிட முடியும்.
ஒரு நல்ல எக்ஸலண்டான பிளானை நீங்கள் எடுத்துருவீங்கன்னு சொன்னேன். அது கூடவே ஒரு 100 ரூபா இல்லாட்டி 200 ரூபா கொடுத்தீங்கன்னா அடிஷ்னல் பெனிஃபிட் ரைடர்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணிடலாம். அது கிரிட்டிக்கல் இல்னஸாக இருக்கட்டும், திடீர்னு ஒரு கேன்சர் வந்துருச்சு, அடுத்த நம்ம வாழ முடியாதுன்னு சொன்னால் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம கவரேஜ் 1 கோடி போட்டிருக்கோமா, அது கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு 50 லட்சம் 1 கோடி வரை நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரி அடிஷ்னல் பெனிஃபிட் இல்லாட்டி ரைடர்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணலாம். இது ஆப்ஷனல் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி நோய் வந்துருச்சுன்னா அதுதான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. நம்மளால் ஒர்க் பண்ண முடியாத போது நம்முடைய குடும்பத்தை யார் பார்த்துக்கிடுவாங்க? அதையும் சேர்த்து நம்ம தானே பார்த்துக்கணும். அப்போ எக்ஸ்ட்ராவாக 100-200 ரூபா கொடுக்கறதுல பெருசாக ஒரு வித்தியாசம் வரப்போகிறது இல்லைனாலும் அந்த நேரம் நமக்கு அது பெரிய ஒரு தொகையாக நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. சரிப்பா, நீங்கள் உங்கள் டீட்டெயிலாம் என்டர் பண்ணிட்டீங்க, ஸ்கிப் பண்ணிடலாமா? அடுத்த வருஷம் எடுத்துக்கலாம், அதுக்கு அடுத்த வருஷம் எடுத்துக்கலாம்னா வேணாம், உடனடியாக எடுக்கிறது தான் நல்லது. அதுக்கான லிங்கை தான் நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அதை கம்பேர் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ நம்ம பேசியிருப்போம், அதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி நீங்கள் உடனடியாக எடுப்பது எவ்வளோ சீக்கிரமாக எடுக்கிறீங்க அது உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் நல்லது. அடுத்ததாக ப்ரிப்பேர் அ வில் அப்படிங்கிறது தான் உயில் எழுதுது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த வில் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் வர்றது ஐயோ சட்டப்படி அது போகணுமேப்பா அப்படிங்கிறதுலாம். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. உங்கள் கைப்பட உங்களுடைய சொத்து யாருக்கு போகணும் யாருக்கு போகக்கூடாது, நீங்கள் உயிருடன் இருக்கும் வரையிலும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதில் இருக்கணும் கண்டிப்பாக. அப்படி இல்லைனா ஏகப்பட்ட இடத்துல நிறைய பிரச்சனைகள் வரதை நம்மளால் பார்த்துட்டு இருக்க முடியுது பார்த்தீங்களா. ஒருவேளை உயில் எழுதாமையே நிறைய பேர் இறந்துடுறாங்க. அந்த வீட்லேயும் குழப்பங்கள் வரும். அந்த சொத்து எனக்கு வேணும், வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது எனக்கு வேணும், ரோட்டு கரையில் இருக்கக்கூடிய இடம் எனக்கு வேணும், அந்த கோல்டு எனக்கு வேணும், எங்கள் அம்மா லாஸ்ட்டாக போட்டு இந்த செயின் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பஞ்சாயத்துகளை பல குடும்பங்கள் பார்த்துருக்கும். இது எதுவுமே இல்லாமல் அந்த இறப்புக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உயில் எழுதி வைப்பது அப்படிங்கிறது தான். அப்போ நீங்கள் கைப்பட எழுதிட்டீங்க, கைப்பட எழுதுனதை 2 விட்னஸ் ஐ விட்னஸ் இருப்பாங்கள்ல, அவங்க அதில் கையெழுத்து போடணும். இதுவே சட்டப்படி ஓகே. இல்லை இதை இன்னும் கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணும், சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் இந்த உயிலை நீங்கள் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சுட்டா போதும். அப்படின்னா நம்ம இறப்புக்கு பிறகு அந்த சொத்தை யார் யார் எப்படி எப்படி அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்களே எழுதியிருக்கீங்களோ அது அவங்களுக்கு போகும். அப்படி இல்லைனா ஏகப்பட்ட சண்டைகள், குழப்பங்கள், வெட்டுக்குத்துலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உயில் எழுதும்போது இதை மாடிஃபை பண்ணுறதுக்கும் கேன்சல் பண்ணுறதற்கும் இதில் இருக்கக்கூடிய சாராம்சத்தை மாற்றியமைப்பதற்குமான அனைத்து தகுதியும் எனக்கு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்போ உயில் எழுதுறதுக்கு முன்னாடி உயில் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத 4 பேர்கிட்ட கேட்டுக்கோங்க, நிறைய படிச்சுக்கோங்க. அடுத்ததா ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், 2வது பாயிண்ட். ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃபைல் அப்படிங்கிறத இல்லாட்டி ஒரு டைரி அப்படிங்கிறத நீங்கள் கீப் பண்ணணும். அது என்ன ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்? ஒன்றுமே கிடையாதுங்க. நாம் எத்தனை பேருக்கு கடன் கொடுத்துருக்கோம், நாம் யாருக்கெல்லாம் கடன் வாங்கியிருக்கோம், யார்கிட்டலாம் கடன் வாங்கியிருக்கோம், நம்ம எந்தெந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எந்த பேங்க்கில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், எந்த பிரான்ச்சில் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம என்ன செஞ்சு வச்சுருக்கணும்னா ஒரு ஃபைல், அப்படி இல்லைனா ஒரு டைரியில் எழுதியிருக்கணும். டிஜிட்டல் ஃபைல் அப்படி இல்லைனா ஒரு டைரி. இது எழுதி வைக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், நிறைய சொத்துக்கள் நம்ம தாத்தா காலத்தில் அங்கே ஒரு சொத்து இருந்துச்சுன்னு எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரப்பா எனக்கு தெரியாதப்பா, எங்கள் அப்பா ஒரு 2-3 இடத்துல சொத்து வாங்கியிருக்காங்க எனக்கு தெரியாது, இந்த வார்த்தைகளை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம். இதுக்கு கேட்டது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சொத்தை சேர்த்து வச்சுருப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அது திடீர்னு நமக்கு இல்லாமல் போச்சு அப்படின்னா அதுக்கான காரணம் அவங்க நம்மகிட்ட சரியாக அதை கன்வே பண்ணலை அப்படிங்கிறது தான். நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவங்க தைரியமாக இருந்திருப்பாங்க. நாமளும் அப்படி தான், நமக்கு என்ன ஆக போகுது, நம்ம குழந்தைகளுக்கு இன்னும் ஏஜ் இருக்கே, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றிலாம் பிற சொல்லி கொடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ ஒன்று உங்களுக்கு ரொம்ப ஃபேமிலிக்கு ரொம்ப நீடராக இருக்கக்கூடிய உங்கள் மனைவி, உங்கள் கணவன், இல்லாட்டி உங்களுடைய குழந்தைகள், அப்பா அம்மா, தம்பி, யாராவது உங்களை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யார்ட்டையாவது இருக்காங்கன்னா அவங்ககிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிடுங்க. அப்படி இல்லைனா ஒரு டிஜிட்டல் ஃபைல் இல்லாட்டி ஒரு டைரியில் எழுதி வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறந்தது. இந்த ப்ராக்டிஸை நீங்கள் தொடர்ந்து செஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய காலத்துக்கு பிறகும் உங்களுடைய குடும்பத்துக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ இதுக்குள்ளே நம்ம லோன்ஸை எழுதி வைக்கணும், எஃப்டி ஏதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டு வச்சுருக்கணும் அதை எழுதி வைக்கணும், ஷேர்ஸ் ஏதாவது வாங்கியிருக்கணும் அதை நம்ம எழுதி வைக்கணும். அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, நிறைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கக்கூடாது, நிறைய அப்ளிகேஷன் எடுத்து அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிற அதெல்லாம் இருக்கவே கூடாது. லிமிட்டாக எவ்வளவு சீக்கிரம் அதெல்லாம் அக்ரிகேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் அக்ரிகேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எங்கே இருக்குது அதுவும் நமக்கு பண்ணி வைக்கணும்ல. ஏன்னா இதுக்கான பத்திரம் எங்கே, இந்த லேண்டுக்கான பத்திரம் எங்கே இருக்குன்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. அதை தேடுவாங்க. ஒருத்தவங்க இறந்து முடிச்ச உடனே தான் வீடை ஃபுல்லாக அப்படி போட்டு கட்டிலெல்லாம் புரட்டி போட்டு எல்லாத்தையும் உடச்சி பார்த்துலாம் பார்ப்பாங்க. அதுக்கு பதிலாக என்ன, இந்த பத்திரம் இங்கே இருக்குப்பா, இந்த பத்திரம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறத எழுதி வச்சுட்டு அதை மட்டும் அங்கே எங்கேயாவது ஒரு முக்கியமான பாதுகாப்பான இடத்துல வச்சு அதை உங்கள் குழந்தைகள்கிட்ட யார்ட்டையாவது சொல்லிட்டிங்கன்னா கடைசி காலத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். அதை கொஞ்சம் நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். அடுத்ததான் டிஜிட்டல் அசட்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ எங்கேயா ஃபைலு டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம்
எல்லாமே என்னையா எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. அப்போ உங்களுடைய இமெயிலில் தான் சில பாஸ்வேர்டு வரும், உங்கள் மொபைல் ஃபோனில் தான் சில டெக்ஸ்ட் மெசேஜ் ஓடிபிஸ் அப்படிங்கிறது வரும். இல்லை நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷனை லாகின் பண்ணால் தான் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அது வந்து கிரிப்டோ கரன்சியாக இருக்கலாம், ஷேர்ஸாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டில் வேறு ஏதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா உங்களுடைய டிஜிட்டல் அசெட்ஸ், அதுக்கான அந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட்ஸ் இது கண்டிப்பாக இன்னொருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அது தெரியாமல் அது லாக் அவுட் ஆயிடுச்சு, இல்லாட்டி அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கெலாம் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கூகுளில் போனீங்கன்னா இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் மேனேஜர் என்ன தெரியுமா செய்யும்? நம்ம அக்கௌண்ட் ரொம்ப நாட்களுக்கு இன்ஆக்டிவாக இருந்துச்சுன்னா இந்த டேட்டா எல்லாம் இன்னொரு இமெயில் ஐடிக்கு அப்படியே பாஸ் பண்ணிடும். அப்போது இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷனாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் கன்சாலிடேட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சிஏஎஸ். அது இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன செஞ்சலாம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ், அதில் என்னென்ன லாபம் இருக்குது, நஷ்டம் இருக்குது, அந்த அக்கௌண்ட்ஸினுடைய உண்மையான டேட்டாஸ் என்ன, அதில் நமக்கு அடுத்த கட்டமாக என்ன பிரயோஜனப்படும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட முடியும். ஸோ நான் சொன்ன இந்த 5 விஷயங்களையும் நீங்கள் ப்ராப்பராக செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இறப்புக்கு பின்னாடி நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க இவங்களை ஸ்மூத்தாக அவங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போயிட முடியும். நீ அம்புட்டு தாங்க வாழ்க்கை. இப்போ பேசுகிற நாம நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது, நாளான்னைக்கு இருப்போமானும் தெரியாது. இது நேற்று இருக்கக்கூடிய மனிதர்களை நம்ம பார்த்துருக்கோம். நேற்றையா சிரிச்சுக்கிட்டு கிடந்தான், இன்றைக்கி பாரு ஆளே இல்லையா அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைகள்லாம் கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த நேரம் அது நமக்கு கொஞ்சம் ஒரு வலியை தந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு அது எப்போதுமே வலி தான். அந்த வலி வேதனைகள் இருக்கக்கூடாது அப்படின்னா நான் சொன்னதில் இந்த 5 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக டேர்ம் இன்சூரன்ஸ். ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு பிறகு நம்முடைய குடும்பம் என்னவாகும் அப்படிங்கிறத விட இப்போதே நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு இப்படி ஒன்று நான் எடுத்து வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இது உபயோகப்படும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லிடுங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கிறதுலாம் இல்லை அதை பற்றி கூடுதலாக டீட்டெயில்ஸ்லாம் தெரிந்து கொள்வதற்கும் அப் டு 15% டிஸ்கவுண்ட்டுடன் டேர்ம் இன்சூரன்ஸை வாங்குறது கீழே இருக்கக்கூடிய லிங்க் உங்களுக்கு உதவியாக இருக்கலாம். நாளைக்கு அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு இந்த தருணம் முடிஞ்சால் இப்போவே ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.